சென்னை ப்ராப்பர்ட்டி சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நம்மளோட சப்ஸ்கிரைபர் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லா தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னா சென்னையிலே நீங்கள் வாங்கினா தனி வீடு தான் வாங்கணும், அதுவும் என்னுடைய பட்ஜெட்டில் ஒரு லோ பட்ஜெட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பர்சனலாக எனக்கே கால்மே பண்ணியிருக்கேன். அந்த கமெண்ட் பாக்ஸ்லையுமே கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லா ப்ளஸ் நம்மளுடைய பட்ஜெட்டில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதோட பார்த்தோம்னா நமக்கு பேங்க் லோனுமே பில்டர் சைடில் சப்போர்ட்டுமே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் ஒரு லோ பட்ஜெட்டில் பார்த்துட்ருக்கீங்க இல்லை அப்படின்னா சென்னையில் வாங்கினா ஒரு தனி வீடு ப்ளஸ் என்னோடய பட்ஜெட்டில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு தனி வீடு தான் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடை பற்றின ஃபர்தர் டீட்டெயிலுக்கு டேரக்ட் பில்டரோட காண்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கே காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீட்டை நீங்கள் அவைலமே பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீடை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் எல்லாத்தையும் ஷோவில் போய்ட்டு ஒன்று பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சேனலில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்க எல்லாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சினா வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். நம்மளுடைய சேனலில் பார்த்தோன்னா ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் சேல் போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்தோன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வாங்கியிருக்காங்க. அதே பில்டர் தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் சேல்மே பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே ஆக்குபை பண்ணவங்கள்ட்ட ஸோ பில்டரை பற்றியும் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றியும் ஒரு ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். ஹலோ சார், இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார், சூப்பர். ஓகே, ஆல்ரெடி இங்கே ஸோ நம்மளோட பில்டர் இங்கே நிறைய சேல் போட்டுக்கிட்டுருக்காங்க. ஆமாங்க. நீங்கள் முன்னாடியே இங்கே வாங்கியிருக்கீங்க. ஆமாம் சார். ஸோ அதை பற்றி நம்ம வீடு ப்ளஸ் அவங்க பில்டரை பற்றி ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் மட்டும். ஓகே சார். ஸ்டேஜில் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் ஃப்ரம் த ஃபவுண்டேஷன், அதாவது பிஃபோர் பிளானிங்லேருந்து நாங்கள் லேண்டு ப்ரொமோட்டர்கிட்ட வாங்கினோம். சரிங்க சார். வாங்கிட்டு நாங்கள் அவங்க இந்த சைடு லோக்கலில் யார் நல்லா பண்ணி தராங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்போது சுப்பிரமணிய சாரோட இன்ட்ரொடக்ஷன் கிடச்சிச்சு. சரி, ஓகே. ஸோ அவர் மூலமாக அவர் பண்ணித்தராரு அப்படின்னும் போது சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. நாங்கள் ஃப்ரம் த ஃபவுண்டேஷன்லேருந்து ஃப்ரம் பிஃபோர் ஃபவுண்டேஷன் பிளானிங்லேருந்து அப்ரூவல்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஆமாம், பண்ணி ப்ளஸ் பேங்கிங் லோனுமே எனக்கு அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க வித் அஃபோர்டபுள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜஸ் பேமெண்ட்டு கூட நான் ரொம்ப கஷ்டப்படல. பேங்க்லேருந்து வாங்குறதுமே அவங்களே எனக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்தாங்க. நல்ல பில்டர் சைடுல நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஓகே. அதே மாதிரி பிஃபோர் ஸ்டார்ட் த கன்ஸ்ட்ரக்ஷனே ஓகே அவங்க அக்ரிமெண்ட்ல என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம கொடுத்துருந்தாங்க. அதே தான் அவங்க பண்ணாங்க. ஸோ என்ன ரிட்டர்ன்ல கொடுத்தாங்களோ அதுதான் ப்ராமிஸ் நம்ம பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல். ப்ளஸ் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே அந்த வீடு பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கட்டுறதும் பிரச்சனை, ரொம்ப லேட்டாக கட்டுறதும் பிரச்சனை தான். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அந்த க்யூரிங் டைம் மெயின்டைன் அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்க என்ன டேட்டில் முடிச்சு தரேன்னு சொன்னாங்களோ அந்த டேட்டில் எனக்கு 100% கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி அக்ரிமெண்ட்டில் என்ன சார்ஜ் கோட் பண்ணியிருந்தாங்களோ அதுதான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே ரொம்ப அதிகமாக பண்ணலை. என்னென்ன சேஞ்சஸ் நான் வேணுன்றது கேட்டது மட்டும் தான் பண்ணி கொடுத்தாங்க. அதுவுமே அஃபோர்டபுள் ரேட்டில் தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஃபினிஷிங் டைமில் நிறைய பேர் என்னென்னா இப்போ காஸ்ட் வைஸ் அதிகமாக கேட்பாங்க, அந்த மாதிரி பிரச்சனை. ஆமாம், அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் முடிச்சுட்டு நான் உள்ளே வந்துட்டேன். வந்த பிறகு தான் எனக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் என்னென்ன ஆச்சுன்றதே கொடுத்தாங்க. அதுவுமே எனக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஒரு ரீசனபுளாகவும் இருந்துச்சு. ப்ளஸ் நானுமே அவங்களுக்கு செட்டில் பண்ணதுமே கொஞ்சம் டைம் எடுத்து தான் செட்டில் பண்ணேன். அதுவுமே அவங்க பெருசாக இது பண்ணிக்கல. யூஸ்வலாக எந்த இடத்துல ப்ராப்ளம் வரும்னா பில்டர்ஸ்க்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் ஓனர்ஸ்க்கும் இனிஷியலாக ஒரு வீடு ஆரம்பிக்கும் போது அவங்கள விட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்க மாட்டாங்க. அதே வீடு முடிக்கும் போது அவங்கள விட ஒரு பெரிய கண்டிப்பாக எதிரி இருக்க மாட்டாங்க. 99% ஒரு டிஸ்பியூட்ல தான் முடியும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அதான் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. முடிக்கும் போதும் சரி அந்த டேட்டில் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி கொடுத்த பிறகு தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்மே அது பெருசாக எதுவுமே பண்ணல. புரியுது. அது லிமிட்டட் தான் பண்ணாங்க. அதுவுமே கரெக்டாக எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எல்லா பையர்ஸுமே ஏன்னா இப்போ நம்மளோட வீடு தான் பண்ணுறோம், அது ஒரு ரீசனபிளான சார்ஜஸாக இருந்தால் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்போம். ஆமாம். ஸோ ரீசனபிளாக இல்லாமல் அமௌண்ட் இப்போ நம்ம பண்ணியிருக்க வேலைக்கும் அதிகமாக போகிறதுங்கிறனால தான் இந்த டிஸ்பியூட்டே உருவாகுது. ஆமாம், ஏன்னா அவங்க பண்ணும் போது ஒன்று சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த சேஞ்சஸ் சொன்னீங்க அந்த சேஞ்சஸ் சொன்னீங்க, எனக்கு கோட் பண்ணது இது முடிக்கும் போது எனக்கு இங்கே எக்ஸ்ட்ரா அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டு
பெருசாக வந்து ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் ஆகும். கண்டிப்பாக. ஸோ அதனால வந்து பில்டிங் டிலே ஆகுறதுமே நம்ம நிறைய பாதிக்கப்பட போகிறது நம்மளோட எண்ட் யூசர், நம்ம தான் கஸ்டமர் தான் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து அன்னையோட மெட்டீரியல் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கோட் பண்ணியிருப்பாங்க. அது மெட்டீரியல் வந்து போக போக மாறிட்டே இருக்குன்னும் போது அது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டில் போய் முடியும். பட் எங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. முடிச்ச பிறகுமே வந்து நாங்கள் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ எங்களோட சைட்லேருந்து we are 100% satisfied. ஓகே, நீங்கள் அஷூரன்ஸ் வந்து கொடுக்கலாம் பில்டிங்க்கும் சரி, ப்ளஸ்ஸு பில்டரோட ப்ரொஃபைலாக இருக்கட்டும், ஸோ ஒரு ஜென்யூனிட்டி நம்ம கொடுக்கறதா இருக்கட்டும், ஹேண்ட் ஓவர் டைம் எல்லாமே வந்து பக்காவாக எல்லாமே. பண்ணுறாங்க. சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம். ஓகே, சூப்பராக ரிவ்யூஸ் வந்து கொடுத்தீங்க. இது எல்லாமே உங்களுடைய என்ன நடந்துச்சோ அதை தான் வந்து சொல்லியிருக்கீங்க, ஜஸ்ட் வீடியோவுக்காகவோ அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே சார், சூப்பர் சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே போடுறதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த வீடு வந்து முடியறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் எல்லாமே வந்து அவைல் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ மெயின் ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் ஹவுஸோட டிமாண்ட் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து லோ பட்ஜெட் அப்படிங்கிறதுனால, ஸோ நிறைய பேர் வந்து இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால, ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம வந்து இருக்கிறது அப்படிங்கிறனால நிறைய பெனிஃபிட்ஸுமே இருக்குது, நமக்கு வந்து ப்ளஸ்மே வந்து இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து பார்த்துக்கலாம். அண்டு நமக்கு என்னென்ன மாதிரி மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கஸ்டமைஸ்டு வந்து ஆப்ஷனுமே வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா வில்லா அப்படின்னாலே வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய டேஸ்ட் படி நம்மளுடைய கஸ்டமைஸ்டு தான் வந்து பண்ணுறோம். ஸோ ஏன்னா லைஃப்பில் ஒரு டைம் வந்து வீடு வந்து எல்லாருமே வந்து வாங்குறாங்க. ஸோ அதுக்காக இந்த வீடு நம்ம வந்து பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா டைல்ஸ் ஆப்ஷனாக இருக்கட்டும், அண்டு பெயிண்டிங் ஆப்ஷனு, வேறு ஏதாவது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வந்து பார்த்தோம்னா பில்டர் சைடில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தோம்னா ரெட் பிரிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம்பர் கல் தான் வந்து யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான கல்லாக தான் வந்து இருக்குது. ப்ளஸ் அண்டு ஸ்டீல் பார்த்தோம் அப்படின்னம்னா, ஸ்டீல் நமக்கு வந்து ஏஆர்எஸ் ஸ்டீல் தான் வந்து யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஆர்எஸும் நல்ல ஒரு பிராண்டடான ஒரு இது தான். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான் வந்து போயிட்டுருக்கு. வில்லாவோட லொக்கேஷன் வந்து பார்க்கும்போது சென்னையில் ரியல் எஸ்டேட் நல்ல ஒரு டெவலப்பிங் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லாவுமே வந்து அவைலபிளாக வந்திருக்கு. ஸோ சென்னையை பொறுத்தவரை நமக்கு வந்து ஜிஎஸ்டி அண்ட் ஓஎம்ஆர் தான் ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட்டாக இருக்கட்டும், அண்ட் டெவலப்பிங்குமே நல்லாவே வந்து போயிட்டுருக்கும். ஓஎம்ஆருக்கும் அண்ட் ஜிஎஸ்டிக்கும் இன்பிட்வீனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லாவுமே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆக்சஸ்மே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வந்து ஆக்சஸ்மே வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரூட் நமக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடில் கண்டிகை வழியாக இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ்மே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடு வழியாக வந்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ்மே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஓஎம்ஆர்லேருந்து நம்ம வந்து ஆக்சஸ்மே வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓஎம்ஆரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை ஜிஎஸ்டியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டாக வந்து இந்த சைட்டுமே வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. வீக்கெண்ட் நம்ம ஃபேமிலியோட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஓஎம்ஆர் ஈசிஆரில் வந்து அவைலபிளாக வந்திருக்கு. நமக்கு மெரினா மாலாக இருக்கட்டும், அண்ட் பிவிஆராக இருக்கட்டும், எம்ஜிஎம் ரெசார்ட்டாக இருக்கட்டும், இன்னும் நிறைய டூரிஸ்ட் அண்ட் ரெசார்ட் பிளேஸ் பார்த்தோம்னா ஓஎம்ஆர் ஈசிஆரில் வந்து அவைலபிளாக வந்திருக்கு. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்க்கும்போது கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பமில் தான் இந்த வில்லாவுமே வந்து அமைஞ்சிருக்கு. ஸ்டேட் ஹைவேலேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 300 மீட்டர்ஸில் வந்து பார்த்தோம்னா வில்லாவுமே அந்த ஆக்சஸ்மே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மெயின் ரோடில் நமக்கு ஷாப்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக வந்துருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இது வந்து. நியர்பைல ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அப்போலோ காலேஜஸாக இருக்கட்டும், அண்ட் எஸ்ஆர்எம் ஸ்கூல், அண்ட் நெல்லிக்குப்பம் ரோட்டில் வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துருக்கு. அது எல்லாத்துமே நம்ம வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். பில்டர் இந்த வீட்டுக்கு கோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் 45 lakhs வந்து கோட் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் இண்டிபெண்டன்ட் வில்லா வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மிஸ் பண்ணிவிட வேணாம். ப்ராப்பர்ட்டியை பற்றின ஃபர்தர் டீட்டெயிலுக்கு டேரக்ட் பில்டரோட காண்டாக்ட் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கே வந்து காண்டாக்டுமே வந்து பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.